ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ரவுண்டில் செகண்ட் மேட்ச் நாட்டு சாலை விசஸ் கரம்பக்குடி. இதில் டாஸ் ஒன்று கரம்பக்குடி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிக்காங்க. நாட்டு சாலை பேட்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரவீன் மற்றும் விஷால். 4 ஓவர் ஒரு பவர் பிளே 4 பவுலர். ஸ்டிங்கிங்கில் விஷால், நான் ஸ்டிங்கிங்கில் பிரவீன். பவர் பிளே ஒரு ஷாட்னா ஹரி. மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் சொல்லியிருக்காங்க. ஒரு பவர் பிளே பால். 5 ரூபா பேக் ஃபுட்லேருந்து டாட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காங்க ஹரி. அடுத்த பந்து பேக் லென்த்தில் இன்சைட் எட்ஜ். இந்த சமயத்தில் நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அடுத்த பந்து ஃபுல் பேக் லென்த்தை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி எடுத்து தான் விட்டாங்க. கேட்ச் கரெக்டாக எடுத்தாங்க கையில், ஆனாலும் மிஸ் ஆகிருக்கு. கேட்சை ட்ராப் பண்ணிட்டு அடுத்து ரியாக்ட் ஆகாம விட்டுருக்காங்க. 2ஆ மாறி இருக்கு. ஈஸி 2. ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி எடுத்தாங்க. கேப்ல போயிருக்கு. பவர் பிளேனால பவுண்டரியோட போயிடும் நினைக்கிறேன். பவுண்டரியும் போயிருக்கு. பவுண்டரி ஃபீல்டரையும் தாண்டி 4 ஓட்டங்களுக்கு சென்றிருக்கிறது. பிரவீன் பேட்டர் முதல் பவுண்டரி. லாஸ்ட் ஓவர் பவர் பிளேயோட கடைசி 2. அகைன் ஷார்ட் பால் ஃபேஸ் பண்ணி கரையோட கேப்ல தள்ளாங்க. எடுப்பதுக்கு எத்தனை ஓட்டங்கள் பெறும் என்று பார்ப்போம். நல்ல ஒரு தடுப்பாளரால் தடுக்கப்பட்டு பவர் பிளேயோட கடைசி 1. 5 ரூபா ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. ஸ்டேடியவே இந்த பாடி அட்டாக். நல்ல ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அட்லாஸ். இந்த சிங்கிளோட இந்த பவர் பிளேயர் முடிச்சிருக்காங்க ஹரி. ஒரு முடிவில் 9 ரன் ஆடி இருக்காங்க. நாட்டு சாலை 9 ரன்கள். செகண்ட் ஒரு ஷாட்னா விக்கி. இந்த பாலே ஸ்ட்ரைட்டாகவே இந்த பாடி அட்டாக். அலைக் பை மூலியமாக ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிளும் கிடச்சிருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போனாங்க. கீப்பரை ஓடி போய் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக நல்ல ஸ்டாப். ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். டவுன் த ட்ராக் போய் பவுலரே ஸ்டாப் பண்ண பார்த்தாங்க. ஸ்டாப் பண்ண முடியல. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். இந்த தடவை சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து லேட் கட்டுக்கு போனாங்க. நல்ல ஒரு லைனில் இருந்து இங்கே பவுலர் இருந்து டாட் பவுல் விட்டு இந்த தடவை தெளிவான கட்டு இருந்திருக்கு. குவாலிட்டியான கட்டும் கூட. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஓடி தான் எடுக்கணும். சவத்தில் பட்டிருக்கு. ஆனால் ஸ்டாப். கொஞ்சம் லேசியாக ஓடி வந்தாங்க. ரன் அவுட்கான சான்ஸ் அப்பீல் பண்ணாங்க. அதுவும் கொடுக்கல அம்பையரிங்க. அஸ்டன் மூவ் அகைன் கட்டுக்கு தான் போனாங்க. கிரிக்கெட் வந்திருக்கு. டாட் பால். லாஸ்ட் இன் டாட் அவுட் ஓவர் முடிச்சுக்கான நினைக்கிறேன். 2 ஓவர் முடிவில் 14 ஆடி இருக்காங்க. 4 ரன்கள். சர்வான் தோட ஃபர்ஸ்ட் பால். ஸ்டிங்கில் விஷால். இது வரைக்கும் இந்த பிரிக்கெட்டிங் வரல. ஷார்ட் பால் ஃபேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. உள்ள டாட் பாலாவும் மாறி இருக்கு. டாட் பால். தப்பந்து பேக்கிங் லென்த்தில் அப் டு அகைன் லென்த்தில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப். சிங்கிள். இந்த பிரேக் ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்லாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் லாங் ஆஃப்ல நல்ல டேக்கன் ஹரிங்க லைனில். வாட்ட கேட்ச். நல்ல கேட்ச் கூட. கோகுல் ஸ்ட்ரைக்கில் ஒன்றோனா 5 ரூபா ஷார்ட் போல் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்துட்டாங்க. லாங் ஆஃப்ல 5 பேருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக்கன் பேக் டு பேக் 2 நல்ல முக்கியமான கேட்சாக எடுத்து கொடுத்துருக்காங்க ஹரி லைனில். ஆனால் சான்ஸ் சார் ஹேட்ரிக் விக்கெட்டான்னு பார்ப்போம் சார் ஒன்று கையிலேருந்து. அப் டு அக்கிங் லென்த் இந்த தடவை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. லாங் ஆனில் சான்ஸ் பார். நல்ல டேக் அண்ட் லைனில் பேக் டு பேக் லைன்லேயே வச்சு 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே சர்வான் ஹேட்ரிக் விக்கெட்டை பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் டெலிவரி இங்கே சர்வான்ட்டு இருந்து 3 முக்கியமான விக்கெட்டை ஒரே ஓவரில் கொடுத்து கொடுத்துருக்காங்க சர்வான். சும்மா சாரதி ஸ்ட்ரைக்கில் அப் டு அக்கிங் லென்த் இந்த தடவையும் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு தர போயிருக்கு. ஸ்டாப் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரே முடிச்சிருக்காங்க. 3 ஓவர் முடியல 3 விக்கெட் இழந்து 16 ரன் ஆடி இருக்காங்க. 4th ஓவர் ஷாட்னா ஹரி. அவருக்கான செகண்ட் ஓவர். 4th ஓவர் பால். முதல் பாலே அண்டரில் வந்திருக்கு. நல்ல லைன் இங்கே ஹரிட்ட இருந்து டாட் பால். இந்த பந்து உட் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. வாட்டர் லென்த் இங்கே பவுலர் வந்து டாட் பால். வந்து 5 தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் பிளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் பார் 6 தான் நினைக்கிறேன். கொடி கம்பத்திலே பட்டிருக்கு தெளிவா. 6 சாரதி பட் வந்து முதல் 6 நாட்டுச்சாலை அணியின் முதல். அடுத்த பந்து அகைன் டவுன் த ட்ராக் போனாங்க. இந்த தடவை நல்ல ஒரு லைனில் இருந்து இங்கே கம்பேக் இன் டெலிவரி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம் ஹரி. லாஸ்ட்டும் ஒரு ஓவர். ஏரி கமிட்டாகி பேஸ் யூஸ் பண்ணி எடுக்க பார்த்தாங்க. நல்ல ஸ்டாப் இங்கே பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அந்த விக்கெட்டாக இருந்துக்கும். கண்டிப்பாக பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல பேக்கப் இங்கே சிங்கிள். லாஸ்ட் 1 மோர். செகண்டில் விஷால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்டே அகைன்லேருந்து வித்தை கொடுக்காத பந்து வச்சு நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவரே முடிச்சுக்காங்க ஹரி. இப்படியில் 24 அடிக்காங்க. பால் டு பால் வந்திருக்கு. இது வரைக்கும் ஸ்கோரு ஸ்டார்ட்னா ஷாஜகான் முதல் பாலே டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க.
அடுத்த பந்து ஏரி கமிட்டியாக என்னாங்க பேட்டை வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. அம்பேஸ் கால் விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட் விளையாடி இந்த விசாலி இப்போ ஆட்டம் வந்து வெளியா ஆண்டர்ல வந்திருக்கு. குவிக்கரா டாட் போல் வந்து அகைன் பெரிய ஷாட்டுக்கு போடாங்க. பிகைன் த ஸ்டம்ப்ஸ்ல நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். ஸ்டாப் கண்டிப்பாக இருந்தால் பவுண்டரி போயிருக்கும். சிங்கிளாக தான் மாற்றி கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். நல்லா ஸ்டாப்புங்க. லாஸ்ட் 2 more இன்னிங்ஸோட கடைசி 2 சோயரா தூக்கி போட்டாங்க. லோட்டா செகண்ட் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் பால் தடுக்க முடியாத பட்சத்தில் பவுண்டரி அடிச்சு பவுண்டரி சார்ஜ் பேட்லேருந்து முதல் பவுண்டரி. 1 more விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க. கரம்பக்குடி 29 அடிக்காங்க. 30 அப்படின்ற டார்கெட்ல வெளியே போறாங்க கரம்பக்குடி. ஷாஜகான் மற்றும் சர்வான் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக்கிங்ல ஷாஜகான் 30 அப்படின்ற டார்கெட்ல உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேரும். ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப்டே கேன்ல வித்தே கொடுக்காத பந்து வீச்சு. ஆனாலும் சிங்கிள் கிடைச்சிருக்கு. சிங்கிள் பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்த பந்து ஐந்தரவா பட்டார்னு தெளிவா மிடில் ஆஃப் த பேட்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு 6 பதி பண்ணி கொடுக்குறாங்க. சர்வானிங்க வாட் அ ஷாட். இந்த தடவை விட்டு எக்ஸ்ட்ரா கவர்ல கட் பண்ணிருக்காங்க. வாட் அ டெலிவரி இங்க வாட் அ ஷாட். எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு பவுண்டரி வந்திருக்கு. பேக் டு பேக் ஒரு 6-4 பதி பண்ணி கொடுத்துருக்காங்க சர்வானிங்க. டவுன் த ட்ராக்ல இந்த தடவை கவர் தெரிஞ்சுட்டு போயிருக்கு. அதுவும் 4 தான் நினைக்கிறேன். பவர் பிளே கடந்தனால 4 பேக் டு பேக் 2 4 ஒரு 6. அடுத்த பந்து சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக் மோட்ரியன் பார்ப்போம். இந்த தடவை தப்பா கேட்ச் எடுக்க முடியுமா? கேட்ச் எடுக்க முடியலனாலும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. பால நல்ல ஸ்டாப் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் ஓட்டங்களை மட்டும் பெறுகிறார். அடுத்த பந்து ஸ்ட்ரைக்கிங்ல ஷாஜகான் சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து முன்னாடியே குத்துனாங்க. டைரக்ட் ட்ரை பண்ணாங்க. பஸ்கால் நாட் அவுட் தான் கொடுப்பாங்க கண்டிப்பா. விட்டு கொடுக்கவில்லை. டாட் பால் அட் லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. ஒரு முடிவில் 15 ஆடி இருக்காங்க நினைக்கிறேன். 15 16 தெரியல. எண்ணிக்கை 16 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள பந்துக்கு 14 கிட்ட ஆடணும். அடுத்த பந்து 5 ரூபா தப்பான பால் ஒயிட். ஸ்டாப்னா பவுலிங் இல்லை விஷால். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் 3 பால். சென்சிபிள் பிளே டிஃபெண்டுக்கு போனாங்க. தெரியா இன்னும் பாலுக்கு ஃபீல்டர் ரியாக்ட் ஆகலை ஃபாஸ்ட்டாக. ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். சிங்கிளாக கிடச்சிருக்கு. சிங்கிள் கம்மியான ஸ்கோர் தான் ஆடணும் அப்படின்றனால நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஆப் டு அகைன்லேருந்து இந்த தடவை பவுலர் எப்படி பவுலர் ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால் மாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பவுலரை போட்டு பவுலரை எடுத்திருக்காங்க. கேப்டன் போல் ஷாஜகான் இப்போ ஆட்டம் பண்ணது வெளியே. நியூ பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் டாஸ் பால் பண்ணி ஆனான்னு பார்ப்போம். ஹைடு பேருக்கு டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி வந்த முதல் பாலே 4 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரோட கடைசி 2 ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் டவுன் தி ட்ராக் போய் அடிக்கப்பட்ட பந்து குவாலிட்டியான ஹிட் 6 பெற்றுள்ளது. இதுக்கு 2 ரன் ஆடணும்னு நினைக்கிறேன். பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. ஃபுல் பேக் லென்த்ல டாட் பால். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. குவிக்கர் வந்திருக்கு ஸ்டெம் லைனில். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கேட்சை ட்ரை பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக கேட்சை மிஸ் ஆகி பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். பவுண்டரி அட் லாஸ்ட் இந்த பவுண்டரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. கரம்பக்குடி 3rd ரவுண்டுக்கு போல் டிசைடுக்கு தகுதி பெறாங்க.